இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வலமுள்ள கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படத்தக்கவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவையும் முடங்க வைக்கிற நாமத்தை உடையவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பற்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பாதத்தில் செபிக்க எங்களுக்கு அளித்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல விடுதலோடு செபிக்க ஆவியானவர்களுக்கு கிருபை தருவீராக ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னது போல உம்முடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் செய்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில் உண்மை உள்ளவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் நல்லா செபிக்க கிருபையை தாருங்க. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா அந்தகாரங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் எங்களை யுத்த வீரராய் மாற்றுகிறவர் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர். நம்முடைய பெரிய நாமத்தை உடையவர், வல்லமையுடைய நாமத்தை உடையவர், பராக்கிரமத்தின் நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் நல்லா செபிக்க ஆவியானவர் இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராய், உம்முடைய மகிமையால் நிரப்புவீராய், உம்முடைய வல்லமையால் இந்த இடத்தை நிரப்புவீராய். இதுவரையிலும் காணாத ஒரு தேவ வல்லமை எங்க நடுவில் இறங்கி கிரியை செய்யட்டும். ஆமென் ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இந்த நாளிலே முடக்கப்படும்படியாய், அவருடைய வல்லமையெல்லாம் செயல்படாதபடிக்கு அது நசுக்கப்படும்படியாய் ஆவியானவரே இந்த நாளிலே எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆமே தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆமை சிம்சோன் கேட்டது போல எங்களை நீர் பலப்படுத்துவீராக, எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆமே ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரின் தூதனானவரே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தூதனானவரே ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனே ஸ்தோத்திரம். கர்த்தரின் சேனை அதிபதியே ஸ்தோத்திரம். எங்கள் சேனாதிபதியே ஸ்தோத்திரம். எங்கள் பாதுகாவலரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரரே ஸ்தோத்திரம். எங்கள் அருணோதயமே ஸ்தோத்திரம். எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். மகிமையின் கிரீடமானவரே ஸ்தோத்திரம். அலங்கார முடியுமானவரே ஸ்தோத்திரம். பாலகனும் குமாரனும் மாணவரே ஸ்தோத்திரம். இரக்கமும் மனவுருக்கும் மாணவரே ஸ்தோத்திரம். மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளா விரும்பப்பட்டவரே ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளை சுதந்திரமாக கொண்டிருப்பவரே ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்ட உன்னதரே ஸ்தோத்திரம். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே ஸ்தோத்திரம். சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் தாங்குகிறவரே ஸ்தோத்திரம். கழுகை போல் எம்மை சுமப்பவரே ஸ்தோத்திரம். கண்மணி போல் எம்மை காப்பவரே, வலக்கரத்தால் பிடிப்பவரே ஸ்தோத்திரம்.
வலப்பக்கத்தில் நிழலாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரே ஸ்தோத்திரம். காண கூடாதவராய் இருக்கிறவரே, மகிமையின் பிரகாசமே ஸ்தோத்திரம். பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டக்காரரே ஸ்தோத்திரம். மெய்யான திராட்சை செடியே ஸ்தோத்திரம். நல்ல விதை விதைக்கிறவரே ஸ்தோத்திரம். கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தோக்கிறவரே முடிக்கிறவரே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்குபவரே ஸ்தோத்திரம். எனக்காய் யுத்தம் செய்பவரே ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே ஸ்தோத்திரம். புடமுடிகளுடைய அக்கினியை போலும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலும் இருப்பவரே ஸ்தோத்திரம். பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். மனுப்புத்திரையில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகமே ஸ்தோத்திரம். மகிமை பொருந்திய பட்டயமே ஸ்தோத்திரம். பரலோக மன்னாவே ஸ்தோத்திரம். பரம குயவனே ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே, திட அஸ்திவார மூளைக்கல்லே ஸ்தோத்திரம். பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான மூளைக்கல்லே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். நீண்ட ஆயுசுள்ளவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்துவோமாக. சகல வியாதிகளை நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சகல நோய்களை நீக்கி சுகம் தந்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சகல பிணியாளிகளையும் சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நானே நல்ல மேய்ப்பன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லவராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். பிசாசுகளை கீழ்ப்படிய செய்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சகல வியாதிகளை நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். சகல நோய்களை நீக்க அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு அருளுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். உங்களிலிருந்து பேசுகிறவர் உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். முடிவரியந்தம் நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். செய்யத்தக்க பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். கொஞ்சத்தில் உண்மையாயிருப்பவனை அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளே என்னிடத்தில் வாருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம். 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த இயேசு கிறிஸ்துவே ரத்தம் ஜெயம்.
5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவரை போஷித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். மீதியானதை 12 கூடைகள் நிறைய நிரம்பச் செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பரலோகராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்ட நினைப்பது பரலோகத்தில் கட்டப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பூலோகத்தில் கட்டவிழ்க்க நினைப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். மீன் வாயில் வெள்ளி பணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஒரு மனப்பட்டிர்களுடைய ஜெபத்தை கேட்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். எங்கள் நடுவில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பிறரை மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். மனப்பூர்வமாய் மன்னிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகளை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சிறு பிள்ளைகள் போன்ற இருதயத்தை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். எங்களுக்காக மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். கழுதை குட்டியின் மேல் பயணம் செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தேவனுடைய ராஜ்யம் கனிகளை கொடுக்கலுடையது என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தம் சட்டைகளின் கீழே எங்களை சேர்த்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். குற்றமற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். மாசற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சமாதானத்தை உண்டாக்கும் இரத்தம். கொலோசியர் 1:20 நீதிமான்களாய் மாற்றுகிற இரத்தம். ரோமர் 5:9 நித்திய ஜீவனை கொடுக்கிற இரத்தம். யோவான் 6:54 நன்மையான விலை பேசுகிற இரத்தம். எபிரேயர் 12:24 எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாளுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தல் 5:9-10 இத்தனை குணாதீசோட விலையேறப்பட்ட இரத்தத்தை ஆண்டவரை கரத்தில் எடுத்து என் தலையின் மேல் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் போர்வையாய் மூடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேல, வீட்டின் மேல, உடைமைகள் மேல, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் வாலிபர் ஒவ்வொரு மேலும் இரத்தத்தை போர்வையாய் மூடுகிறோம். இந்த பட்டணத்தின் மேல இரத்த தள்ளி ஊற்றுகிறோம். வான மண்டலங்களில, காற்று மண்டலங்களில் இரத்த தள்ளி ஊற்றுகிறோம். இரத்தம் இந்த பட்டணத்தை ஆண்டு கொள்வதாக. இரத்த மேகம் எங்க பட்டணத்தை ஆளுகை செய்வதாக. இரத்தத்தில் இருக்கிற வல்லமை, உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை, உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அதிகாரம் இந்த நாளில் இந்த இடத்தை முழுவதும் ஆண்டு கொள்வதாக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இரத்தத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம்.
ஆமென். அல்லேலூயா. நன்மையானவளை பேசுகிற ரத்தம், எங்களுக்கு நன்மையானவளை பேசுகிற அந்த ரத்தம் இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்காக நன்மையானவளை பேசட்டும், எங்களுக்காக யுத்தம் செய்யட்டும், எங்களுக்காய் பரிந்து பேசட்டும், எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கட்டும். ரத்தத்தின் வல்லமை. ஆமென். இயேசுவின் ரத்தமே, ரத்தமே. ஆமென். அல்லேலூயா. இயேசு ரத்தமே. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய ரத்தம் எகிப்து தேசம் எங்கும் ஆமென் நிலைக்காலிலே பூசப்பட்ட ரத்தம் சங்கார தூதனை உள்ளே விடாதபடிக்கு பாதுகாத்தது போல உம்முடைய ரத்தத்தை கொண்டு நாங்கள் வேலையடைக்கிறோம், ரத்தத்தை கொண்டு ஜெயமடைக்கிறோம். எங்க பட்டணம் முழுவதும் ரத்தத்தை கொண்டு வேலையடைக்கிறோம். வான மண்டலங்கள் எல்லாம் ரத்த மேகத்தால நிறைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நாம் இயேசுவே ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நாம் இயேசுவே ரத்தமே. மனவியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. மனவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே, ரத்தமே. எல்லாரும் கூப்பிடுவோமா? இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. மனசாட்சியை சுத்தி ஹரித்திடும் நாம் இயேசுவே ரத்தமே. மனசாட்சியை சுத்தி ஹரித்திடும் நாம் இயேசுவே ரத்தமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே. இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் பேசிடும் நாம் இயேசுவே ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில்
பேசிடும் நாம் ரத்தமே மகா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே மகா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு ரத்தமே ரத்தமே இயேசு ரத்தமே 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 விலையேறப்பட்ட ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ஏறப்பட்ட ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே ரத்தம் எல்லாரும் கூப்பிடுவோமா இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தம் எல்லாரும் சொல்லட்டும் இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தம் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இயேசு ரத்தமே ரத்தமே எல்லாம் அந்தகாரம் அழியட்டும் இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேறப்பட்ட ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தத்தில் இருக்கிற அதிகாரம் இயேசு ராத்திரி வேளையில ரத்தத்தின் வல்லமை இயேசு பட்டணம் முழுவதும் தேசமெங்கும் இயேசு ரத்தமே ரத்தம் ஆவியா ஜீவனாயிருக்கிற ரத்தம் இயேசு ரத்தமே ரத்தமே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ரத்தம் இயேசு ரத்தமே ரத்தம் சங்கார வல்லமைகள் அழிக்கிறது இயேசு ரத்தமே 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 சொல்லுமா இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே நம்ம வீட்டின் மேல இயேசு ரத்தமே பட்டணத்தின் மேல இயேசு ரத்தமே ரத்தமே அதிகாரம் ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 அல்லேலூயா இயேசுவே உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் இந்த நாளில் எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் நேசிக்கிறோம் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய ரத்தத்தை கொண்டு அந்தகார வல்லமையை நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நம்ம எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் எழுந்திருப்போம் அல்லேலூயா ஓ தேவனே ஸ்தோத்திரம் நல்ல விடுதலையோடு கூட வேத வசனங்களை அறிக்கை செய்து அந்தகாரங்களை ஜெயமெடுப்போமாக
சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவனுடைய சர்வ வல்லமை. ஆமே. தாவீது சொல்றான், அல்ல இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனையின் கர்த்தருடைய நாமத்தினால இந்த கோலியாத்துக்கு விரோதமாய் நான் வருகிறேன் என்று சொன்னான். இந்த நாளிலும் நமக்கு முன்பாய் நிற்கிற எல்லா கோலியாத்துகளும் மாந்திரிகத்தினால தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஆமே, தேவ தரிசனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கோலியாத்துடைய வல்லமைகளும் இந்த ராத்திரி வேளையில் சங்காரம் பண்ணப்படும்படியாய், அவைகள் நிர்மலமாக்கப்படும்படியாய், அது பலம் கொள்ளாமல் அழிக்கப்படும்படியாய், இந்த நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாய் ஆவியானவர் எங்களை நீ பலப்படுத்துகிறதுக்காய் சோத்ரா. ஆமே. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் கேட்போமா? ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 நமக்காய் ஜெபிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எல்லாரும் அதற்காக ஜெபிப்போம். உடைய ரத்தத்தினால என்னை ஒரு விசை என் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, எண்ணம், கண்ணு, உணர்வு, எலும்பு, நரம்பு, தசை, ரத்த நாளங்கள், ஆவி, ஆத்துமா முழுவதையும் உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்க சரீரத்துக்கு விரோதமாக, எங்க ஆவிக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கரைகளையும் இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாத்ரா 34:9 ஆமென். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்று. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி. நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளும். சுதந்திரமாய் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் உம்முடைய சுதந்திரம்பா. ஆமே. சுதந்திரத்துக்கு நேராக பிசாசு கை நீட்டாதபடிக்கு அவருடைய வல்லமெல்லாம் மேற்கொள்ளும்படியாய். ஆமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உதவி செய்வீராக. இந்த நாளில் ஆவியானவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. சோதராம் சோதராம் சோதர. தானியேல் 9:18 ஒரு விசை நாங்கள் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் ஒரு நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்த வருகிறோம் ஐயா. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்த வருகிறோம். இந்த நாளில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அப்படியே கிரியை செய்வீராக. கிரியை செய்வீராக. சோதராம் சோதராம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்துக்காக ஜெபிப்போமா? லூக்கா 10:19 தேவன் நம்மை அதிகாரப்படுத்த முடியாது. நம்ம இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வேத வசனம் நல்ல வாய் விட்டு யாரும் மௌனமா ஜெபிக்காத ஹல்லேலூயா வசனத்தை நல்ல வாய் விட்டு அறிக்கை செய்யுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமே. இந்த வேத வசனத்தின்படி என்னை அதிகாரப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்துவீரார். இந்த இணைப்பில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்துவீராக. ஆவியானவரை அதிகாரப்படுத்துவீராக. எரேமியா 1:10 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. பார்ப்பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைத்தினான் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன். கரத்தை வைத்து நல்லா சொல்லு. ஹல்லேலூயா. பார்ப்பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைத்தினான் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் சொன்னவர். இந்த வேத வசனத்தின்படி அதிகாரப்படுத்துவீராக. என்னை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மலமாக்கிறதுக்கு
தேவ பலம், தேவ பலம், தேவ பலம், தேவ பலம், தேவ பலம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்வதாக. ஆமென். ஏசாயா 41:15 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். இந்த வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக, 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 அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 11:25 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக, 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 அதிகாரப்படுத்துவீராக. ஆவியானவரை எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 51:20 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆவியானவரே எங்களை அதிகாரப்படுத்துவீராக. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், நான் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்தும், 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 அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக. ஆவியானவரே எங்களை அதிகாரப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின்படி எங்களை நீர் அதிகாரப்படுத்துகிறீர்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எதிர் வல்லமைகள் 1 யோவான் 3:8 ஜெபமுமா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எல்லா பிசாசு கிரியைகள், சோர்வு, அசதி, தூக்கம், பலவீனங்கள் கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகள் அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா. ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:14-15 இந்த நாளில் நமக்கு எதிரிடையாகும் கட்டளையால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமை. எனக்கு எதிரடியாக சொல்லு, எனக்கு எதிரடியாக, குடும்பத்துக்கு எதிராக, சபைக்கு எதிரடியாக, இந்த ஊழியத்துக்கு எதிரடியாக, விசுவாச பிள்ளைகளுக்கு எதிரடியாக, இந்த ஜெபத்துக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா ஹல்லேலூயா துரைத்தனங்களையும் கையெழுத்துகளையும் குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தவரே, வெற்றி சிறந்தவரே, வெற்றி சிறந்தவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்களும் வெற்றி சிறக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி எங்களுக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா கட்டளைகளும் எல்லா கையெழுத்துகளும் இயேசுவின் நாமத்தினால கொலைக்கப்படுவதாக. அதற்காக ஜெபிங்க. ஆமா, உங்களுக்காக ஜெபிங்க. எனக்கு எதிரடியாக, என் குடும்பத்துக்கு எதிரடியாக, சபைக்கு எதிரடியாக, ஊழியத்துக்கு எதிரடியாக, தரிசனத்துக்கு எதிரடியாய், ஆமே பிள்ளைகளுக்கு எதிரடியாக, விசுவாச குடும்பங்களுக்கு எதிரடியாக இருக்கிற இந்த பட்டணத்திலிருந்து கிரியை செய்கிற எல்லா ஆவிகளுக்கு ஆமே இந்த நாளில் ஹல்லேலூயா எல்லா கையெழுத்துகளையும் பிசாசினால எழுதப்பட்டிருக்கிற எல்லா மந்திரவாதிகள சூனியங்களினால் அசுத்தாவிகளினால எழுதப்பட்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இப்பொழுது புரிந்து கொள்ளும்படியாய் ஆமென் இயேசுவின் நாமத்தினால எல்லா அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில நீர் வெற்றி சிறந்திரையா. இப்பொழுது எல்லா ஆவிகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு எதிராய் வைக்கப்பட்ட எல்லா கையெழுத்து குலைக்கப்படுவதாக, கையெழுத்து குலைக்கப்படுவதாக, கையெழுத்து குலைக்கப்படுவதாக. எனக்கு விரோதமாய், என் ஆவிக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கையெழுத்தையும் கொலையும் இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுவதாக,
அது அழிக்கப்படுவதாக, அது அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அது கொலை தெரியப்படுவதாக. எல்லா கையெழுத்துகளும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த கையெழுத்தெல்லாம் குலைக்கப்படுவதாக, அது குலைக்கப்படுவதாக. ஆமென். உங்களுக்காக சில நிமிடம் ஜோமனிக்க, உங்களுக்காக முதல்ல ஜோமன். ஹல்லேலூயா. இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம். நமக்கு எதிரியாக இருக்கிற எல்லா கையெழுத்துகளும், பூர்வ காலமாய் நமக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ சொல்லு, அதை கவனிச்சு ஜோமன். எனக்கு எதிரியாக, என் குடும்பத்துக்கு எதிரியாக, என் பிள்ளைகளுக்கு எதிரியாக, வாழ்க்கைகளுக்கு விரோதமாக, சபைக்கு எதிரியாக, தரிசனங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்துகள் எழுதி வைத்து என்னென்ன காரியங்கள்லாம் செய்யும்படியாய் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, பொல்லாத அந்த வல்லமைகள் எல்லாம் செயல்படாதபடிக்கு அது குலைக்கப்படும்படியாய், அது குலைக்கப்படும்படியாய் இயேசுவின் இரத்தத்தால, இயேசுவின் இரத்தத்தால, இயேசுவின் இரத்தத்தால அது அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அது குலைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. உரா நாத்தா ராக்கா லாபா ஷாலாபா ரிமா நாக்கா லாத்தா ராக்கா லாபா ஷாலா. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரே கிரியை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரே கிரியை செய்யும். இந்த ஜெபத்தை கருத்தா ஜெபிங்க. இது நமக்கு ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆமென். நமக்கு எதிரியாக எந்தெந்த ரூபத்தில் எப்ப எழுதப்பட்டு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. மறைவு முகாம், மறைவாக நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டு புதைக்கப்பட்டவைகள், பிசாசு கையில் கொடுக்கப்பட்டவைகள், விக்கிரகங்களுக்கு அடியில் வைக்கப்பட்டவைகள், எதுக்கு கையிலெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ தெரியாது. இப்போ நீங்கள் நல்லா எழுந்து நின்று விடுதலையோடு கூட நல்ல கருத்தாக செபிங்க. இது நம்முடைய கடமை. நீ செபிக்கும் போது உனக்கு விடுதலை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா ஏற்கனவே இந்த போராட்டத்திலிருந்து தான் நம்ம விடுதலையாகி வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் மறைமுகமாக முழுமையாய் அழிக்கப்படாதபடி ஏதாவது பின்தொடர்கிற காரியங்கள் இருந்தால் இந்த ராத்திரி நல்ல விழிப்பாய் நீ தான் அறிக்கை பண்ணி செபிக்கணும். ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாய், ஆமை குடும்பங்களுக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், அல்லது தேவன் தந்த தரிசனங்களை நிறைவேற்ற விடாதபடிக்கு, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற விடாதபடிக்கு அதுக்கு விரோதமாய் என்னெல்லாம் இருக்குதோ நமக்கு தெரியாது. நீ இப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க விடாதபடி, கற்பங்கள் தரிக்க விடாதபடிக்கு, ஆமை நன்மைகள் நடக்க விடாதபடிக்கு, பிள்ளையுடைய எதிர்காலங்களை கைவிட விடாதபடிக்கு, இன்னும் ஹல்லேலூயா தொழில் முன்னேற்றம் அடைய விடாதபடிக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு, நல்ல சுகத்தோடு வாழ விடாதபடிக்கு, தேவன் தந்த தரிசனங்களை நிறைவேற்ற விடாதபடிக்கு, வாக்கு தத்தங்கள் உறுதியாக்கப்பட விடாதபடிக்கு, எங்கெல்லாம் ஹல்லேலூயா எழுதப்பட்டு பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ, ஆமே எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஹல்லேலூயா இப்ப நல்ல கருத்தா சொல்லி ஜெபம். ஆமே ஹல்லேலூயா. இந்த சபைக்கு எதிராக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகள், இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகள், ஆமே நல்ல கருத்தாய் ஜெபம். ஆவியானவரே இப்பொழுது கொலோசியர் 2:14-15 வசனத்தின்படி ஆமே நாளிலே எங்களுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக செபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால எங்களுக்கு எதிரியாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் கொலையும் என்று சொல்லு, கொலைத்து போட என்று சொல்லு, அதை அழிச்சு போடாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டளையிட்டு செபிக்கிறோம். நாம எங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், எங்களுக்கு நீ தந்த அதிகாரங்கள், அழைப்பு நிறைவேற விடாதபடிக்கு இருக்கிற எல்லா கையெழுத்துகளும் குலைக்கப்படுவதாக இந்த வேத வசனத்தின்படி இப்பொழுது சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. அந்த ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. எல்லா சாப வல்லமைகளோ, எல்லா அசுத்த ஆவிகளோ
எல்லா பாகாலின் ஆவிகளும் எல்லா மந்திரவாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லா சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. அது மீண்டும் மீண்டும் எங்களுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அது சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அது சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. அது வல்லமெல்லாம் முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. எங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த சாப அசுத்த ஆவிகள் தீமைகளை செய்ய முடியாய் முன்னேற விடாதபடிக்கு வருகிற போராடுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கூண்டோடு மொத்தமா வலைய வீசி அவைகளை சிலுவையில் ஆணியால் அறையிடும். இயேசுவின் நாமத்தினர் வல்லமெல்லாம் முடக்கிறோம். ஆமா, இந்த நேரம் முக்கியமான நேரம். உங்க வாழ்க்கையினுடைய பகுதியில எந்த இடத்துல பிசாசு கிரியை செய்துட்டு இருக்கிறானோ மீண்டும் மீண்டும் எழும்ப விடாதபடிக்கு உன்னை எங்கெங்கெல்லாம் விழ பண்ணுகிறானோ அந்த இடத்தை மையமா வச்சு ஜெபி. ஆமா, அந்த இடத்தை மையமா வச்சு ஜெபிங்க. கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையினுடைய பகுதியில எவ்வளவு ஜெபம் பண்ணியும் அதுல சில காரியங்கள் திருப்பி திருப்பி அதுல இருந்து ஒரு ஜெயம் இல்லாம இருக்குமானா அந்த காரியத்தை இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணி ஜெபிக்கணும். இன்னைக்கு அது சிலுவையில் ஆணியால் அறையப்படணும். அது பூமியில மீண்டும் வரக்கூடாது. அது சிலுவையில் ஏற்கனவே அறையப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் நமக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு நீங்க தான் நல்லா வாய் விட்டு ஜெபிக்கணும். அது ஆவிக்குரிய காரியமோ அல்லது சரீரத்துக்கு அடுத்த காரியமோ குடும்பத்துக்கு அடுத்த காரியமோ தொழிலுக்கு அடுத்த காரியமோ எதுவா இருந்தாலும் ஆமா மீண்டும் மீண்டும் நம்மை பின்தொடர்ந்து வராதபடி அந்த பொல்லாத ஆவி மீண்டும் மீண்டும் நமக்கு விரோதமாக எதிர்த்து வராதபடி அது சிலுவையில கொலோசியர் 2:14-15 வசனத்தின் படி, கொலோசியர் 2:14-15 வசனத்தின் படி இந்த நாளில் அது கொலை தெரியப்படுவதாக, அது குலைக்கப்படுவதாக, அது சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்பவே அது சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதாக. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி இந்த ஊழியத்துக்கு விரோதமா இந்த இடத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாத கையெழுத்துகள் இயேசுவின் நாமத்தினால எதற்கு அடியில இருந்தாலும் இப்பொழுது அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போடுவதாக, பட்சித்து போடுவதாக, பட்சித்து போடுவதாக. ஒரு அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சிப்பதாக. இப்பொழுது அக்கினிக்கு இறக்கப்படுவதாக. கர்த்தாவே நீ கிரியை செய்யும். எல்லா கையெழுத்துகளை குலைத்து போடுவீரா, எல்லா கையெழுத்தையும் குலைத்து போடுவீராக. ஒன்றும் செயல்படாதபடிக்கு அது சிலுவையில் ஆணியால் அறையப்படுவதா. இந்த வார்த்தையின்படி நீ கிரியை செய்திருக்காய். சோதரம் 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 சோதரம். ஆமென். யாத்திராம் 8:18 வசனத்தின்படி ஜெபமுமா. ஆமா, எங்க பார்த்தாலும் மாந்திரியத்துடைய தொல்லைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அநேகர் தங்க கையில சுமந்துட்டே திரிகிறான், அநேக ஆவிகளை கையில சுமந்து கொண்டே திரிகிறான். இது ஒரு பயங்கரமான காலமாய் இருக்கிறது, இது ஒரு பொல்லாத காலமாய் இருக்கிறது. அதோடைய ஆதிக்கங்கள் தலைவிரிச்சாடுகிற காலம். ஆமே, காசு கொடுத்தா எதையும் செய்கிற ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் அதற்காக ஊக்கமா ஜெபமா இதை தயார் பண்ணுகிறவன், மாந்திரிக தொழிலில் ஈடுபட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறவன், இப்படிப்பட்ட ஆவிகளெல்லாம் உருவாக்குறவன், இவங்களுக்காக ஜெபமா. ஹல்லேலூயா. யாத்திரா 8:18 மணி ஜெபமா. ஆமே. நல்ல மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார், செய்தோம், அவர்களால் கூடாமல் போயிட்டு. இந்த வேத வசனத்தின்படி மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தோம், அவர்களால் கூடாமல் போயிட்டு, கூடாமல் போயிட்டு, கூடாமல் போயிட்டு, கூடாமல் போயிட்டு. ஆமே, கூடாமல் போயிட்டு. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால்
பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இந்த வேத வசனத்தை ஆவியாய் ஜீவனாய் அக்கினியாய் அனுப்புகிறோம். இந்த தொழிலை செய்கிறவன், இந்த தொழிலை செய்கிறவன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உரமான ராக்கா லாபா தியாலபா ரீமா லாக்கரபா ஷாலபா துரியா. ஆவியானவரே, இந்த வேத வசனத்தின்படி உக்கமான ராந்தர ஷபல பௌத்திரியா ரீமான பௌஷ்யால பௌத்திரியாலபா ரேமான ராந்தர ஷபல பௌத்திரியா இயேசுவின் நாமத்தினால அவருடைய கிரீடத்தில் அழிக்கப்படுவதாக. ஆமென். மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால் பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு கூடாமல் போயிட்டு கூடாமல் போயிட்டு கூடாமல் போயிட்டு கூடாமல் போயிட்டு இயேசுவின் நாமத்தினால அது கூடாமல் போவதாக, அது கூடாமல் போவதாக, அது கூடாமல் போவதாக, அது கூடாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால அது கூடாமல் போவதாக. ரிக்கமான ரந்தர சபலபா. ஓ இயேசுவின் நாமத்தினால அது கூடாமல் போவதாக, அது கூடாமல் போகட்டும். இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால அதில் வல்லமையெல்லாம் கூடாமல் போவதாக, கூடாமல் போவதாக, அது கூடாமல் போவதாக. ரிக்கமான ராதேரப சபல பௌத்திரியா இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால. ஆமென். ஆவியானவரே, இந்த வேத வசனத்தின்படி மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால் ஆமென் ஹல்லேலூயா உக்கமான ரந்தர சபல பௌத்திரியா ரேமான ரந்தர சபல வாக்கரபா ரிக்கபால பௌஷால பௌத்திரியாலபா. ஆமென் ஹல்லேலூயா ரிக்கமான ரந்தர சபல பௌத்திரியா ரிக்கமான ரந்தர ரியாலபலபா. ஆவியானவரே, இந்த தொழிலெல்லாம், இந்த மாந்திரிக தொழில் வேரோடு அற்று போக முடியாது, அற்று போக முடியாது, அற்று போக முடியாது, கூடாமல் போக முடியாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த வேத வசனம் அப்படியே நிறைவேறுவதா, அப்படியே நிறைவேறுவதா, அப்படியே நிறைவேறுவதா, அப்படியே நிறைவேறுவதாக. ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி ஜெபமுனோமா. அப்போஸ்தலர் 19:27. நாம் இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டுக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமை பூச்சகரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான் சொன்னான். அல்லேலூயா. அதை போல அந்த தொழில் அற்று போக முடியாது. ஆமாம், நல்லா சோமணுமா. சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் இவனுடைய மந்திரவாத தொழில், இந்த தொழில் அற்று போக முடியாது. அன்றைக்கு எப்படி கிரியை செய்தீரோ ஆவியானவரே, ஆமே எபேசில எப்படி கிரியை செய்தீரோ, ஆமே சத்துருக்கள் நடுங்கும்படியாய் அவன் தொழில் அற்று போக முடியாது, அவன் தொழில் அற்று போக முடியாது, இந்த தொழில் அற்று போக முடியாது. ஒரு அபாயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த தொழில் அற்று போவதாக. மாந்திரிய தொழில் அற்று போவதாக, மாந்திரிய தொழில் அற்று போவதாக, மாந்திரிய தொழில் அற்று போவதாக. சொல்லு, அறிக்கை செய், அறிக்கை செய். ஆமென். மாந்திரிய தொழில் அற்று போவதாக. ஆமென். அப்போஸ்தலர் 19:27ஆம் வசனத்தின்படி ஆமென். அவரே சத்துருக்கள் சொல்லட்டும், சத்துருக்கள் சொல்லட்டும், சத்துருக்கள் சொல்லட்டும். ஆமென். இந்த தொழில் அற்று போகும் அபாயம், அபாயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இந்த அன்றைக்கு எபேசில எப்படி கிரியை செய்தீரோ, சத்துருக்களை சொல்ல வைத்தது போல எங்க பட்டணத்துல, எங்க கிராமத்துல, எங்க மாநிலத்துக்குள்ள, எங்க எல்லைக்குள்ள ஒருவன் இந்த தொழில் செய்யாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த வேத வசனத்தின் தொழில் அற்றுப்போ, இயேசுவின் நாமத்தில் தொழில் அற்று போவதாக அறிக்கை செய், அறிக்கை செய். இந்த பட்டணத்தில்
ஒருவன் அந்த தொழில் செய்யக்கூடாது. சுற்று வட்டாரத்தில் அந்த தொழில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை பாழாக்கிற ஆண்டவரே, சபைகளை பாழாக்கிற பொல்லாத கூட்டங்கள் இந்த தொழில் அற்றுப்போ இயேசுவின் நாமத்தினால அற்றுப்போவதாக. ஒரு நக்கா லாத ரபோஷே, உம்முடைய சர்வ வல்லமை, உம்முடைய சர்வ வல்லமை, உம்முடைய சர்வ வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாவற்றையும் அப்படியே தொழில் அற்று போக பண்ணுகிறார். அந்த தொழில் அற்று போக பண்ணுகிறார். அந்த எதிராளி சொன்னது போல, அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் சொன்னது போல சொல்ல வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினுடைய நாவில சொல்ல வைப்பீராக. அதனுடைய மகத்துவம் எல்லாம் அழியட்டும், அவருடைய வல்லமையில அழியட்டும், அவருடைய கிரியையில அழியட்டும், அவருடைய செயல்பாடுல அழியட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த அறிக்கை அவன் சொல்லட்டும், அவன் சொல்லும்படியாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நாம மேலான நாம, உம்முடைய நாம வல்லமுள்ள நாம, உம்முடைய நாம பராக்கிரமத்தின் நாம, எல்லா முழங்கால்களை முடங்க வைக்கிற நாம, உயிர் தெழுந்த நாம செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென், அல்லேலூயா. தொழில் அற்று போகட்டும், இந்த தொழில் அற்று போகட்டும். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு ஒரு முடிவு வரட்டும் ஐயா. செயல்பட விடாதீரோ. இந்த வேத வசனம் அன்றைக்கு பவுல் காலத்தில் எப்படி கிரியை செய்தீரோ அதே போல இந்த நாட்களில் கிரியை செய்வீராக. இந்த பட்டணத்தில் அப்படி இருக்கவே கூடாது. ஒரு எல்லையில் இராதபடிக்கு அது அற்று போவதாக இயேசுவின் நாமம். இந்த நேரத்தில் எங்கெல்லாம் அந்த தொழில் செய்யப்படுகிறதோ, இந்த காரியம் எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ, உம்முடைய விரல் இறங்கி வரணும், உங்க விரல் இறங்கி வரணும். யாத்திரை 8:19 வசனத்தின்படி இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல் என்று அவன் அறிக்கை செய்யும்படியா உங்க விரல் அவன் மேல் மீட்டப்படுவதாக. இந்த கூட்டத்துக்கு நேராக நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக இயேசுவின் நாமம். ஆமென், அல்லேலூயா. புரநந்தர சபலபா, பெல்சாசார் ராஜாவுக்கு உங்க விரல் நீட்டப்பட்ட போது, ஆமென், தானியேல் 5:6 வசனத்தின்படி கர்த்தாவே இந்த நாளிலே கிரியை செய்வீராக. பெல்சாசார் ராஜாவை நடுங்க வைத்த வல்லமை. ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது போல எல்லா மந்திரவாதிகளுடைய முழங்கால்களும் முடங்கும்படியாய் இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். பெல்சாசார் ராஜாவை உங்க விரலை நீட்டி நடுங்க வைத்த வல்லம இன்றைக்கு மாறாத வல்லம, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லம மாறால, அந்த அதிகாரம் மாறல. இன்னும் எத்தனை காலம் பொறுமையா இருப்பீர்? உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. நீட்டுங்கப்பா, உங்க விரல் நீட்டப்படுவதாக. ஒரு நந்த ராக்கா லாபா தியாலம் ரீபாலபோ ஷியாலபா. நல்ல ஆவில வைராக்கியமா செவி. கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ண போறோம். நல்ல கருத்தா செவி, மௌனமா நிக்காத. இது செபிக்கிற நேரம், யுத்த களம். இது போர் செய்கிற ஒரு நேரம், சத்துரு மடங்கடிக்கப்படுகிற நேரம், யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன். இப்பொழுது நீரே இந்த ராத்திரி வேளையில எல்லாவனுக்கு நேராக விரலை நீட்டு. பெல்சாசார் ராஜாவை கலங்கடித்தது போல இப்பொழுது இவளை கலங்கடிப்பீராக. அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போவதாக, அவருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கு நடுங்குவதா இயேசுவின் நாமத்தினால. ஒருவனை விடாதிரும் ஐயா, ஒருவனை விடாதிரா. ஒரு அநாதர் ரபா லபா லபா தியாலபா. பெல்சாசார் ராஜாவே, ஒரு ராஜாவே கலங்கடித்த வல்லம இவன் எம்மாத்திரா ஆண்டவரே, இவன் எம்மாத்திரா, இவன் எம்மாத்திரா. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் எல்லாம் கலங்கடிக்கப்படுவார்களாக. முரநந்தர சபலம் ரிகபால மோஷால பௌத்திரியா. தேவனே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. உங்க கை வல்லமை உன்னை காணட்டும் ஆண்டவரே. எகிப்தில் உங்க கை வல்லமை பார்வோன் கண்டது போல இவனை காணட்டும் ஐயா. கை வல்லமையை கண்டால் என்று
ஜனத்தை விட மாட்டான். ஆமென். எகிப்தில ஜனத்தை விடாதபடிக்கு கை வல்லமை கண்டபோதுதான் அவன் ஆண்டவர் விட்டது போல ஜனங்களை கட்டி வச்சு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கூட்டம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாளிலே நீ கிரியை செய்ய வேண்டுமே, கிரியை செய்ய வேண்டுமே. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தில் ஆமென் நாங்கள் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. ஆமென். நாட்களில் ஜனங்களை மூடி போட்டிருக்கிற அந்த முக்காடுகள் எல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தாவே, எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆமென் ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தேய்த்து அந்தந்த வயதுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த நிலைமை, ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற இந்த கூட்டம் மேல, இது சாதாரண கூட்டம் அல்ல. ஆத்துமாக்களை ஹல்லேலூயா தங்கள் கைவசப்படுத்தி வச்சிருக்கிற இந்த பொல்லாத கூட்டம். ஊக்கமா ஜெபமனோமா, ஊக்கமா ஜெபமன கர்த்தரிலிருந்து அவனை விடுதலை ஆக்கணும், இந்த ஜனத்தை விடுதலை ஆக்கணும். பார்வோனுடைய வல்லமை, இந்த பார்வோனுடைய வல்லமை ஜனங்களை விடாதபடிக்கு கைக்குள்ள வச்சிருக்கிற அந்த பார்வோனுடைய ஆவி முக்கமான ராத்தியாரப ஷபலபா, அந்த பார்வோனுடைய ஆவி சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபமனோமா. அந்த பார்வோனுடைய ஆவி ஜனத்தை விடாதபடிக்கு, ஜனத்தை விடாதபடிக்கு இப்படி மாந்திரிக வல்லமையினால கட்டி வச்சிருக்கிற ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற இந்த பொல்லாத சந்ததிகள் எல்லாம் இந்த பார்வோனுடைய ஆவி, இந்த பார்வோனுடைய ஆவி, பார்வோனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தினால உங்க கை வல்லமை காண்பிப்பீராக, உங்க கை வல்லமை காண்பிப்பீராக, உங்க அதிகாரத்தை வெளிப்படுத்துவீராக. ஆமென். ரிக்கவாலா சகல பௌத்திரியா. இதே 13ஆம் அதிகாரத்தில் 20-21ஆம் வசனத்தில் நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இந்த ஜனத்தை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வார்த்தையை நிறைவேற்றுவீராக. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தலைவனிலைக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் உயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடும்படி உங்கள் கைகளில் இதார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வசனத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவர். இவன் அறிந்து கொள்ளும்படியாய் ஆமே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமே. இந்த மந்திரவாதி எல்லாம் அறியணும், மந்திரவாத கூட்டம் அறியணும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இந்த வேத வசனத்தை நிறைவேற்றுவீராக, இந்த வேத வசனத்தை நிறைவேற்றுவீராக, இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஆவியானவரே, இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. ஒரு நந்தர் ஆத்துமாக்களை பறக்கடிக்க வேட்டையாடுகிற இந்த பொல்லாத சந்ததிகள் இந்த வேத வசனத்தினுடைய கிரியை செய்வீராக, வேத வசனத்தினுடைய கிரியை செய்வீராக, இந்த வேத வசனத்தினுடைய கிரியை செய்வீராக. இந்த நடுராத்திரி வேளையில பார்வோனுக்கு மணி அடிச்ச தேவன், பார்வோனுக்கு உங்கள் கை வல்லமை வெளிப்படுத்தின தேவன் இந்த ராத்திரி வேளையிலோ இந்த பொல்லாத கூட்டத்துக்கு ஆமே இந்த வேத வசனத்தினுடைய கிரியை செய்வீராக. எல்லா தழுவணைகளையும் தலையணை கிழித்து போடுவீராக. எல்லாம் அறுக்கப்பட்டு போவதாக, எல்லாம் கிழித்தெறியப்படுவதாக, எல்லாம் பிடுங்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால சகல கைகளிலும் கட்டப்பட்டிருக்கிற எல்லா தழுவணைகளையும் தலையணை கிழித்து போடுவீராக. ஒரு நந்தர கபாலம் ஷபாலம் ஆத்துமாக்களை கைவசப்படுத்தி வைச்சிருக்கிற இந்த கூட்டத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவீராக. இந்த பார்வோனுடைய ஆவி எல்லாம் சொல்லி ஜெபிப்போமா. அந்த பார்வோனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தினால, ஆமா இயேசுவின் நாமத்தினால அது கட்டப்படுவதாக, அந்த ஆவி கட்டப்படுவதாக. ஜனங்களை ஆளுகை செய்ய நினைக்கிற அந்த பார்வோனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தினால அது கட்டப்படுவதாக. நந்தர சகல பௌத்திரியா
ஆவியானவரே கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். ஜனத்தை விடாதபடிக்கு கட்டி வைத்து சித்திரவதைப்படுத்துகிற இந்த பொல்லாத சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த பார்வோனுடைய ஆவி, அந்த பார்வோனுடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாய் ஆவியானவரே கிரியை செய்யும், கிரியை செய்வீராக. ஆமென், அல்லேலூயா. நான் வந்து அவன் புயங்கள் இருக்கிற பிடுங்கி கிழித்து என் ஜனத்தை அவள் கையெழுக்க நீங்கள் ஆக்கி விடுவேன். ஆமென். இந்த ஜனத்தை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, இந்த பட்டணத்தை விடுதலை ஆக்குங்கப்பா, கிராமங்களை விடுதலை ஆக்குங்கப்பா, குடும்பங்களை விடுதலை ஆக்குங்கப்பா, ஒவ்வொரு தனி மனிதனை விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தினை விடுதலை ஆக்கப்படுவார்களாக. ஆவியானவரே கிரியை செய்வீராக, ஆவியானவரே கிரியை செய்வீராக. இவனுங்க தொடர்ந்து செயல்படாதபடிக்கு யாத்திரா 9:11 படி அடையாளங்களை போட்டு அடக்குங்க. எப்படி பார்வோனுக்கு ஒரு அடையாளத்தை செங்கடல வச்சு அவனுக்கு ஒரு முடிவை உண்டாக்குனது போல இவனுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவீராக. மீண்டும் மீண்டும் எகிரி வராதபடிக்கு, மீண்டும் மீண்டும் செயல்படாதபடிக்கு அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்க முடியாது. பார்வோனுக்கு செங்கடல நியமித்தீர் ஆண்டவரே. அவன் நடுராத்திரி வேளையில தலைப்பிள்ளை சங்காரத்தை உண்டாக்கி ஜனத்தை விடுதலையாக்கினீர். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு யாத்திரா 9:11 படி அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதுன்னா அந்த கொப்பளங்கள் மீத்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்து என்ற வார்த்தையின்படி எல்லா சிபிப்போமா சபைக்கு முன்னாடி, இந்த ஊழியத்துக்கு முன்னாடி, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி எவனும் நிற்காதபடிக்கு அவன் நிரந்தரமானவர்களுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு அடக்குவீராக, அடக்குவீராக. சத்தமா சொல்லு, அடக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால அடக்குவீராக, அடக்குவீராக, அடக்குவீராக. ஆமென். அடக்கப்படுவார்களாக. எரிபந்தமான கோப்பளம் உண்டாயி. ஆமென். ஆவியானவரே அன்றைக்கு கிரியை செய்தவர் நடுராத்திரி வேளையிலே கிரியை நடப்பிப்பீராக. இந்த ராத்திரி வேளையிலே கிரியை நடப்பிப்பீராக. ஆவியானவரே கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. ஓரா நந்தரா சக்கல பௌத்தரியார. ஆமென். இப்படிப்பட்ட நிலைமையில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபணுமா? இப்ப கொஞ்சம் அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லேலூயா ஏராளமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மக்களுக்கு வருகிற வியாதிகள் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமாம். சின்ன சின்ன வயசுல ஏகப்பட்ட வியாதிகள், ஏகப்பட்ட போராட்டத்தில் தேவ பிள்ளைகள் காணப்படுகிறாங்க, அங்கலாய்க்கிறார்கள். அதில் விடுதலைக்கு வழி இல்லாமல் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபம். நம்மோடு கூட நிறைய பேர் இதில் இணைப்பில் இருப்பாங்க. அவளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவாராக. எல்லாரும் நம்ம ஊக்கமாக அதற்காக ஜெபம் போகிறோம். ஆமாம். மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டு, ஆமாம், சரீரத்தில் வியாதி, மறுபக்கத்தில் பிசாசுடைய தொல்லைகள், குடும்பம் சீரழிஞ்சு, குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போய், ஆமாம், தொழில் அற்று போய், வருமானங்கள் இல்லாமதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள், இப்படி பல விதத்தில் அலக்களிக்கப்படுகிற இந்த குடும்பங்களெல்லாம் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில விடுவிக்க முடியாது. ஆமாம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தால் கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர். மெய்யான ஒரு விடுதலை கர்த்தர் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் மேல பிசாசு கை வைக்க அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. ஆமென். யோபு கொண்டான் எல்லாவை சுற்றி வேலை அடைத்தது போல இந்த சத்துரு கை வைக்காதபடிக்கு ஒரு வேலை அடைக்க முடியாது. ஜெபிப்போமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோபு 1:10 ஆமென். ஜெபிப்போமா? ஆமென். அல்லேலூயா. யோபு 1:10 எல்லாரும் அதற்காக ஜெபிங்க. உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக ஜெபம். யோபு 1:10 கர்த்தாவே யோபு கொண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்தது போல நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரி ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொன்னது போல கர்த்தர் வேலை அடைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. வீட்டை
அந்த வசனத்தை நல்லா வாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஒன்னு சொல்லப்படு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். வேலி அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு அந்த பாதுகாப்பு தேவையா இருக்கிறது. அந்த பாதுகாப்பு இருந்தாதான் சத்ரு உள்ள வர முடியாது. அதுக்கு தடையா இருக்கிற நாமே வேலியை திறந்து விடும்படியாக நம்முடைய வாழ்க்கையில குறைகள், நம்மிடத்தில் இருக்கிற கரைகள், நம்மிடத்தில் இருக்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பிசாசு கிரியை செய்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. வேலி அடைச்சிருக்கிறாரு. வேலி அடைச்சிருக்கிறாரு. நாம் தான் வேலையை திறந்து விடுறோம். நாம் தான் அதுக்கு வழியை திறந்து கொடுக்குறோம். முதல்ல அதுக்காக செவிங்க. நம்ம பக்கத்தில் குறைகளை வச்சுக்கிட்டு பிசாசு பிசாசு பிசாசுன்னு சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் பரிசுத்த குறைச்சலை வச்சுக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வச்சுக்கிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியாதபடிக்கு நாம் வாழும்போது சத்ரு உள்ள கிரியை செய்யத்தான் செய்வான். தேவன் வேலையடைக்க வல்லவராயிருக்கிறார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு அவருடைய பிள்ளைய மாறினோமோ, அன்னைக்கே அவருடைய வேலி நம்மை சூழ இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் நாமே வேலையை திறந்து விடுகிறோம். நாமே அந்த வேலையை நம்ம கையாலே திறந்து விடுகிறோம். அதுக்கு காரணம் நாம் தான். நம்முடைய கீழ்ப்படியாம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காதபடிக்கு, தேவ சித்தங்களை செய்யாதபடிக்கு, பரிசுத்த குறைச்சலாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு சத்ரு உள்ள கிரியை செய்கிறான்னா அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறவங்க, இந்த இணைப்பில் இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் பாருங்க. எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஒரே பக்கமாக பார்க்கக்கூடாது. நம்ம பக்கமும் குறை இருக்குன்னா கண்டுபிடிச்சு அதை வேலையடைங்க. அதை வேலையடை முதலாவது. ஆமாம், என்னால் அதற்காக ஒரு சில நிமிடங்க செவி உங்களை செவிங்க. அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை காப்பதில் உண்மை உள்ள தேவன். அவர் நம்மை காத்து கொள்வதில் அக்கறை உள்ள தேவன். நாம் இடம் கொடுக்கும்போது சத்ரு செயல்படுகிறான். ஆகவே எல்லாரும் செவிங்க. உங்க பக்கத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா, ஏதாவது இருந்தா, ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அதை நான் விட்டு விடுகிறேன், திருப்பி திருப்பி அதுக்கு நான் அடிமையாக மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் இறக்கம் செய்யும் என்று சொல்லி நீங்க செவிங்க. சினிமா பார்க்கறது, சினிமா சீரியலு செல்போனில் என்னென்னலாமோ பார்த்துக்கிட்டு குப்பை குளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு செபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு அப்போ சத்ருங்க உள்ள வரத்தான் செய்வான். அவன் கண்டிப்பாக அந்த வேலி திறந்துடும். அவன் சத்ரு எவனா தீமை செய்யும்போது அது உங்களை வந்து தாக்கத்தான் செய்யும். ஆமாம், நாம் தான் இடம் கொடுக்குறோம். அதில் ஜெபிப்போமா, கரத்தை உயர்த்தி முதலாவது உங்கள் பக்கத்தில் பாருங்கள். உங்கள் பக்கத்தில் பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை பாரு, இதெல்லாம் என்ன செய்துன்னு சொல்லி பாரு. சும்மா ஒரே பக்கமாக வந்து நிற்கக்கூடாது. சபைக்கு போன உடனே எல்லாம் மாந்திரன்னு நினைக்கக்கூடாது. சபைக்கு போனாலும் அதுக்குரிய தகுதி இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அந்த பகுதியில் வாங்க. இந்த பாட்டுக்குள்ளே நம்ம வரணும். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். நம்ம வீட்டினுடைய நிலைமை என்ன இருக்குது, வீட்டுக்குள்ளே ஓடுற ஓட்டம் என்ன, சத்தம் என்ன, எக்காலம் என்ன, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆரவாரங்கள் என்ன, கொஞ்சம் அப்படியே எட்டி பாருங்க. ஆமாம், குறை இருந்தால் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணு, தானா வேலி அடைக்கப்படும். வேலி தானே அடைக்கப்படும். ஆமாம், சத்ரு உள்ள வரமாட்டான். ஆமாம், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை தான் செய்ய கஷ்டமாக இருக்குது. மக்களுக்கு விடுதலை வேணும், ஆனால் அதே சமயத்தில் விட வேண்டியெல்லாம் விட மாட்டேன். எனக்கு விருப்பமானெல்லாம் நான் வச்சு விடுவேன். கவனிங்க, இன்னைக்கு மக்களுக்கு விடுதலை வேணும். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி விடுதலை வந்துடணும். ஆனால் நான் மட்டும் மாற வேண்டியதெல்லாம் மாற மாட்டேன். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா எந்த ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தர மாட்டார். உங்களை கண்டிப்பாக எட்டிப்பார். உன் வீட்டை இந்த இணைப்பில் வந்து செபிக்கிறவங்க உங்களை முதல்ல எட்டி பாருங்க. யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு,
சாத்தானே சொல்றான், நீர் அவனை சுற்றிலும் வேலையடைத்து காத்திருக்கிறீர். ஆகவே பிசாசுக்கு தெரியுது, நீ உத்தமனாய் வாழ்ந்தா உன்னை சுற்றி ஒரு வேலி கண்டிப்பாய் இருக்கும். நம்மை சுற்றி ஒரு வேலி கண்டிப்பாய் உண்டு. அதை தாண்டி அவன் உள்ள வர முடியாது. அது எதுவாக இருந்தாலும் உள்ள வர முடியாது. நம்மிடத்துல குறை இருக்கும்போது அது சத்துரு உள்ள வர்றான். ஜோமனுமா, எல்லாம் ஜோமனுமா. இன்னைக்கு அநேகருக்கு பாதிப்பு கையில் இருக்கிற செல்போன் தான். நிறைய வீட்டுக்குள்ள பாதிப்பு இதுதான். பெண்களும் ஆண்களும் இப்போ இந்த இதில் தான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறான். இன்னும் சிலர் விட வேண்டிய டிவியில் பார்க்க வேண்டிய சீரியல் நாடகம் ஒன்றை கூட விடுறது கிடையாது. ஒன்றை கூட விடுறது கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கினா 9 மணி வரையில் அது ஊதிட்டு கிடக்குது. எப்படி கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே கிரியை செய்வார்? ஆமென், அல்லேலூயா. செபிங்க. இதிலெல்லாம் மாறினாதான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆசீர்வாதம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆமென், அல்லேலூயா. அழுக்கு பாத்திரத்தில் அவர் தம்முடைய விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை கொடுக்க மாட்டார். ஆமென். எல்லாரும் செபிப்போமா. இந்த சத்துரு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கிரியை செய்யாமல் இருக்கணும்னா, நம்மை சுற்றி கர்த்தர் வேலை அடைக்கணும்னா, நம்மையும் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவன் சொல்லப்படுகிறது. அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் பொல்லாப்பு அல்லது விலகுகிறவன் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? அது இல்லாமல் போராடி 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 மாற்ற ஆண்டவரை என்னத்தை மாற்றுவார்? ஆமென். மாறாது. எல்லாம் செபிங்க. இங்கே வந்திருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதை சீர்தூக்கி பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்மை மாற்றாதபடிக்கு இந்த ஜாமக்கார ஜெபத்திலோ அமாவாசை ஜெபத்தில் ஜோமனோட எல்லாம் சரியாயிரு நினைக்காதீங்க. உங்களை மாற்ற வேண்டியதை மாற்றிடுங்க. தானா மாறிடும். அது தானா மாறிடும். வாசல் தானா அடைக்கப்படும். பிசாசு உள்ள வரமாட்டான். ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். எல்லாரும் செபிங்க. எல்லாரும் அதற்காக செபிங்க. நம்ம பக்கத்தில் குறைய வச்சுக்கிட்டு மாற்றும் பிசாசை ஓட்டுன்னா ஓட்டாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற குறைகளை சரி பண்ணிக்கொள்ளுங்க. நாம் திறந்து வச்சிருக்கிற அந்த வேலையை அடைப்பதற்கு முதல்ல அது உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? ஒரு சில நிமிடம் உங்களுக்கு ஆவியானவரே, உங்கள் வீட்டை கர்த்தர் தான் பார்க்குறாரு. உன்னை பார்க்கிறவ கர்த்தர் தான் பார்க்கிறார். உன் நினைவை பார்க்கிறவ கர்த்தர் தான் பார்க்கிறார். உன் சிந்தை அவர் தான் பார்க்கிறாரு. நீ உன் கண்ணு என்ன செய்யுதுன்னு அவர் தான் பார்க்கிறாரு. உன் மனசு என்ன செய்யறன்னு அவர் தான் பார்க்கிறாரு. எல்லாத்தையும் காண்கிற தெய்வம் அவர். காண்கிற தெய்வம். சத்துருக்கு இடம் கொடுக்க. கண்ணை மூடுங்க பிரதர். ஜெபம் பண்ண. உன் வாழ்க்கையை நீ தான் எட்டி பார்க்கணும். உன் வீட்டுக்குள்ள பிசாசு வர்றதுக்கு நீ வேலையை திறந்து விட்டுட்டு அனுமதியை கொடுத்துக்கிட்டு கர்த்தரிடத்தில் போய் நிற்காத. நம்ம பக்கத்தில் இருந்தா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் அதில் மூடு. அதை முதல்ல மூடு. அதை மூடுனா இந்த கதவு தானா மூடும். ஆமாம். எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? இன்னைக்கு அதுக்கு முடியல. மக்களுக்கு முடியல. அதெல்லாம் மூட முடியல. ஆவியானவரே கிரியை. ஆமா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் அதுல உத்தமமா இருக்கணும். ஆமே. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆமா யார் ஒருவருடைய வழியாக உள்ள வருவதற்கு அது ஒரு காரணமாய் அமையாதபடிக்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராய். யோபு குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்தது போல நீர் வேலி அடைப்பீராக. வேலி அடைப்பீராய். இந்த நாளிலே தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் வேலி அடைப்பீராக. சத்ரு உள்ளே வராதபடிக்கு ஏதேன் தோட்டத்தை சுற்றி வேலி அடைத்தது போல நம்ம வேலி அடைப்பீரா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆமென். இப்ப அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆன்லைன்ல எங்களோடு கூட ஜெபத்தில் இருக்கிறவங்க உங்களையும் உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் நல்லா பார்த்துட்டு ஜெபத்தில் இரு. நீங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டு
இந்த ஜெபத்தில் இருப்பதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களை மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றுங்க, சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கொஞ்சமாவது அந்த சிந்தை இருக்கணும். மொத்தமாக உலகத்தோடு இருந்துக்கிட்டு நாம் இயேசு என்னை விடுவிக்கணும் விடுவிக்க மாட்டார். கர்த்தர் எல்லாத்தையும் காண்கிறாரு. வலது கரத்தை எல்லாரும் உயர்த்துங்க. வீடுகளில் இருக்கிறவெல்லாம் கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு ஏதோ உட்காந்துட்டு இருக்காத. வீட்டில் இருக்கிற எழுந்து நின்று செவி. ஆமாம், என்னால் அல்லையா பயத்தோடு நடுக்கத்தோடு செவி. ஆமாம், என்னால் இது அசதியின் நேரம் அல்ல. அல்ல, கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு நேரம். நடுராத்திரி வேளையில் அவர் எகிப்து எங்கும் கடந்து வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அவர் கடந்து வந்து கிரியை செய்கிற ஒரு நேரம். ஆமாம், உனக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம். ஆமாம், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பார்வோனோடு யுத்தம் பண்ண உன்னாலும் என்னாலும் முடியாது. அவர் ஒருவர் தான் அதை செய்ய வல்லவர். பார்வோனோடு யுத்தம் பண்ண இஸ்ரவேல் ஜனங்களால முடியல, மோசேயால முடியல. கர்த்தர் தான் யுத்தம் பண்ணினாரு. கர்த்தர் தான் யுத்தம் பண்ணினாரு. கவனிங்க, உங்க ஜெபத்தை நம்பிராத. நீ மணிக்கணக்குற ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்பிராத. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்பி சாதனை நினைச்செல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் சாதாரண. கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும்தான் நமக்கு அவசியம். ஆகவே நம்ம நீதிமான காட்டி சத்துருவை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, எல்லாரும் ஜெபிங்க. ஆமே, நால பார்வனுடைய வல்லமை மோசேயால மேற்கொள்ள முடியல. ஆமே, மந்திரவாதிகளும் செயல்பட்டாங்க. கர்த்தரை குறுக்கிட்ட போது தான் அவன் செயலிட்டு போனான். அவனும் சில அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தான். கடைசியில் கர்த்தர் குறுக்கிட்டு அவன் தேவன் தம்முடைய விரலை நீட்டி அவனை செயல்பட விடாதபடி தடுத்தாரு. அப்போதான் மோசேக்கு முன்பாக அவங்க சரணடைஞ்சானுவன். எரிபந்தமான கொப்பளத்தை போட்டதுனால தான் அடங்கினானுவன். ஆமே, அதே போல கர்த்தர் கிரியை செய்யணும். எல்லாரும் ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஆவியானவரே, நாட்களில் இந்த நிலைமையில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்கள். ஆமே, அல்லேலூயா. சரீரத்தில் கொடூரமான வியாதிகள், பலவிதமான தீமைகளை செய்து குடும்பத்தை நாசமாக்கும்படிய திட்டம் போடுற எந்த திட்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமையெல்லாம் முறியடிக்கப்படுவதாக, அது பலம் கொள்ளாதபடிக்கு அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இன்னும் சிலருக்கு சின்ன வயசுலே இந்த சுகர், பிபி, அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்து நிறைய போராட்டத்தில் இருக்கிறாங்க. கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமே, அல்லேலூயா. இந்த வியாதிகள் தான் இன்னைக்கு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. மிக முக்கியமாக சுகர் என்கிற ஒன்று, சக்கரை நோய் இன்னைக்கு ஜனங்களை வாட்டி வதைச்சிட்டு இருக்குது. ஆமே, பிசாசுடைய பொல்லாத கிரியைகளெல்லாம் அழியும்படியா இயேசுவின் நாமத்தினால வாய் விட்டு நல்ல செவி. ஆவியானவரே, இந்த நாளில் அந்த பொல்லாத ஆவி, ஆமே, விஷ கிருமிகள் ஜனங்கள் மேலே ஏவி விடப்பட்டு, ஆமே, இந்த பொல்லாத கிரியைகளால் செயல்படாதபடி இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமையெல்லாம் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. ஆமே, ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆமே, பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அவளுக்கு விடுதலை உண்டாவதாக, அவளுக்கு விடுதலை வருவதாக. கர்த்தாவே கிரியை செய்யும். ஆமே, அல்லேலூயா. முக்கமான ராதா ரபாலவ சபனம். ஆமே, அல்லேலூயா. ஆமே, சங்கீதம் 106:18 படி, ஆமே, அல்லேலூயா. நாட்களில் அந்த வல்லமையில் அவன் கூட்டத்தில் அக்கினி பற்றி இருந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கனை எரித்து போட்ட அந்த வார்த்தையின்படி எல்லா ஆவிகளும், அவன் மேல இருக்கிற எல்லா ஆவிகளும் எரிஞ்சு போக முடியாது. சோமனமா, அவன் கைக்குள்ள வச்சிருக்கிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை அவன் மேல் இருக்கிற எல்லா ஆவிகளையும் இந்த வேத வசனத்தின்படி எல்லாம் எரித்து போடுவதாக, எரித்து போடுவதாக, எரித்து போடுவதாக. இயேசுவின் நாமத்தினால அக்கினி ஜுவாலை துன்மார்க்கனை எரித்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி
அவருடைய சரீரத்திலிருந்து கிரியை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக, எரிந்து போவதாக. முக்கமான ரத ரப லப ரப சிவா லப கரத்யாலப சகல பாத்திரியாலம் ரேமான ரந்தர சபலம் விக்கமான ரத நமோ சபல போத்துரியா. ஏவி விடப்பட்ட எல்லா ஆவிகளும் ஆமென் எல்லாம் எரிஞ்சு அப்படியே சாம்பலாகட்டும். காற்று மண்டலத்திலிருந்து அலைகிற ஆவிகள், காற்று மண்டலத்தின் வழியாய் வருகிற பூமியில நடமாடுகிற எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக, அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக, அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக, அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. இயேசுவின் அக்கினிக்கு இரையாக்கப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமென் சங்கீதம் 69:25 படி அவன் உட்கார்ந்திருக்கிற இடங்கள், அவன் வாசஸ்தலங்கள், இந்த இடத்துக்காக ஜெபணுமா? அவன் உட்கார்ந்திருக்கிற இடத்த மனிதர்கள் போய் அதுக்கு முன்னாடி நிற்காதபடிக்கு இயேசுவின் நாம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபணுமா? அவன் வாசஸ்தலங்கள், அவன் கூடாரங்கள் எல்லாம் காலி பண்ணுவீராக, எல்லாம் காலி பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. அந்த இடங்களெல்லாம், அந்த இடங்களெல்லாம், அந்த மேடைகளெல்லாம் தகர்க்கப்படுவதாக. அந்த கூடாரங்கள் குடியில்லாமல் போட் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் கர்த்தாவே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. சோதரம் சோதரம் இந்த அந்தகாரத்தினுடைய மகிமையெல்லாம் செயல்படாத ஜோம்னோமா? அந்த மிருகங்கள் மேலே செயல்படுகிற ஆவிகள் ஆமென். ஓசியா 10:5 படி அந்த மிருகத்தின் மேலிருந்து செயல்படுகிற ஆவி மொத்தமாக அழிக்கப்பட முடியாது. அது பட்டணத்தை விட்டு ஜனங்களை விட்டு வெளியேற முடியாது. எல்லா சமாரியாவின் குடிகள் பெத்தாவின் எல்லா கன்றுக்குட்டி நிமித்தம் பயமடைவார். அதற்காக கழிவுந்த அதன் ஜனமும் அதன் புசாசாரியும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிட்டு அதற்காக துக்கம் கொண்டாடுவார். ஓசியா 10:5 நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. எல்லாத்தையும் வெளியேற்றுங்க, எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறுவதாக, எல்லாம் வெளியேறுவதாக. இந்த அந்தகாரம் மூடாதபடிக்கு ஆமென். ஹல்லேலூயா. தாவே கிரியை செய்வரா. எரேமியா 51:25 படி அந்த வலு சர்ப்ப வல்லமெல்லாம் செயலற்று போக முடியாது ஜோமனமா? ஆமென். ஹல்லேலூயா. பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்குரோதமாய் வந்து என் கையை உனக்குரோதமாய் நீட்டி உன்னை கண்மலைந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் எரிந்து போகட்டும் ஐயா. சொல்லப்பட்ட வேத வசனத்தை நிறைவேற்றுவீரார், நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. சோதரம் வானமண்டல ஏசாயா 34:4-5 வசனத்தின் கரங்களை வைத்து ஜெபணுமா? வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிற போலும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிற போலும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும் என்று ஆமென். ஜனத்தந்த பிசாசு மூடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால ஆமென். வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்கிற அந்தகாரங்கள் ஆமென். வெறி கொண்ட பட்டயம் அதை நியாயம் செய்வதாக, வெறி கொண்ட பட்டயம் அதை நியாயம் செய்வதாக, வெறி கொண்ட பட்டயம் அதை நியாயம் செய்வதாக. கமான ராத்தியாரப சபல போத்திரி கர்த்தாவே கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் மேலே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற முடியாது ஜெபணுமா? சகரியா 12:10 படி ஜனம் உம்மை அறியும்படியாக ஆமென் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஜனத்தின் மேலே ஊற்றும் என்று சொல்லி கேட்போமா? கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும், கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி பட்டணத்தை மூடட்டும், ஜனங்களை மூடட்டும், சபையை மூடட்டும். ஒவ்வொரு மேலும் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவீராக, 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 கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவீராக. தேவனே கிரியை செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணிருக்காய் சோதரா. ஆமென். சபையை ஆண்டவர் எபேசியர் 1:23 வசனத்தின்படி சபையை கர்த்தர் இந்த நாட்களில் அப்படி மாற்ற முடியாது ஜெபணுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பருடைய
நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு நீர் தலையா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்நாளிலே இந்த சபைக்குள்ள ஆமே நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமாகிய சபை எல்லாவற்றாலும் நிரப்புவீராக சபை எல்லா அதிகாரத்தாலும் நிறைந்திருக்கட்டும். ஆமென் 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 ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 7:3 சபையை ஒரு மகிமை மூடும்படியா ஜெபிப்போமா? 2 நாளாகமும் 7:3 அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே தங்கியிருக்கிறதையும் இந்த பட்டணத்தார் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி அவரை துதித்தார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக. சபை அப்படி மகிமையால நிரப்புவீராக. சபையை உங்க மகிமையால நிரப்புவீராக. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. ஆமென் ஹல்லேலூயா. ரிக்கமான ரந்தர சபல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க முடியாது ஜெபிப்போமாக. ஆமென். ஆவியானவரே அற்புதங்களினால் அடையாளங்களுடைய சபையை உறுதிப்படுத்துவீராக. அப்போஸ்தலருடைய கைகளினால அற்புத அடையாளம் நடப்பித்த தேவன் சபைக்குள்ள வல்லமை விளங்க பண்ணுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஜெபிக்க கிருபை தந்திருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஆமென். விழித்திருந்து ஜெபிக்க நீர் உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் அற்புதமான இந்த நேரத்துக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம். இரவு நேரத்தில் இந்த அந்தகாரங்கள் எங்கும் செயல்படாதபடிக்கு அடைய வல்லமெல்லாம் முடக்கப்பட முடியாது. கர்த்தர் நீ கிரியை செய்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆமே. ஆதியாகமம் 19:11 அப்போஸ்தலர் 13:11 கண்மயக்கத்தை குருட்டாட்டத்தை உண்டாக்கி ஒருவனும் இந்த தீமைகளை செய்யாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய விரலை நீட்டி எல்லாரையும் கலங்கடித்து போட முடியாது வைக்கும். எங்கள் பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேலையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடாது. ஆமே. எல்லாரையும் சுற்றி வேலையடைப்பீராக. எங்கள் பட்டணம் வேலையடைக்கப்படுவதாக. கர்த்தர் உங்கள் மகிமை சபையை மூடுவதாக. எல்லா விசுவாச குடும்பம் வேலி அடைப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இந்த இணைப்பில் வந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென் ஆமென்.